நம் மாநிலத்தின் பொது சுகாதார அமைப்பின் சட்ட அடித்தளமாக இருப்பது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் டிஎன் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. இந்த சட்டம் இயற்றப்பட்டு 87 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய சுகாதார சவால்களுக்கும் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப ஒரு நவீன விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுயப்பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்ற புதிய பிரிவும் சேர்க்கப்படும். முதன்முறையாக சமூகம், குடும்பம் மற்றும் தனிமனித அளவில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி உருவாக்கப்படும். இதன் தொடர்பாக அனைத்து தகவல்களும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய நலம் 360 செயலி அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 7. தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார மருத்துவ சேவை கிட்டத்தட்ட அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் பரவலாக்கப்பட்டு விட்டன. நம் அடுத்த இலக்கு நம் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டது. அதன் வழியில் நம் அடுத்த இலக்கு அனைத்து மாவட்டங்கள் அளவிலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை வசதியை கொண்டு வருவதுதான். இதற்காக 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1090 மருந்தாளுநர்கள், 999 செவிலிய உதவியாளர்கள், 896 கிராம சுகாதார செவிலியர், 164 சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவ பணியாளர்கள், 130 கண் மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட 20 வகையான 3594 பணியிடங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 2026-27 ஆண்டில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு புதிதாக 1695 செவிலிய பணியிடங்கள் ரூபாய் 42 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். செயற்கை கருத்தரிப்பு சேவை தற்போது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இச்சேவையை மேலும் விரிவுபடுத்தும் விதமாக நாமக்கல், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் வாலாஜாபேட்டை, பெரம்பலூர், தென்காசி, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் ஆகிய 6 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் முதல் நிலை செயற்கை கருத்தரிப்பு மையம் லெவல் 1 அசிஸ்டட் ரிப்ரொடக்டிவ் சென்டர் ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் நிறுவப்படும். அறிவிப்பு 18. நகர்ப்புற நலம் ரூபாய் 82.5 கோடி மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் உள்ள 29 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு 174 சிறப்பு மருத்துவர்கள், 149 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 604 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நகர்ப்புற மக்களுக்கான சுகாதார சேவையின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் மற்றும் காலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். நகர்ப்புற நலனின் அடுத்த அறிவிப்பாக நகர்ப்புற மக்களுக்கு சிறப்பு மருத்துவ சேவைகளை எளிதில் கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநிலம் முழுவதும் 39 நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களில் கூடுதல் பொது மருத்துவம், மகப்பேறு மற்றும் மகளிர் நலம், குழந்தைகள் நலம், மயக்கவியல், பல் மருத்துவம் மற்றும் ஏன்முறை மருத்துவம் ஆகிய துறைகளில் 186 சிறப்பு மருத்துவர்கள், 145 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 609 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். இதன் மூலம் நகர்ப்புற மக்களின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 8:30 இரவு 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த மனநல திட்டம் மனநல சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மனநல அலகுகள், பள்ளி மனநல ஆலோசனை சேவைகள், 4 மண்டல தொலை மனநல மையங்கள் மற்றும் 12 போதை மறுவாழ்வு மற்றும் சிகிச்சை மையங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மனநல திட்டம் தொலை மனநல மையங்கள் டெலி மென்டல் ஹெல்த் ஹப்ஸ் ரூபாய் 26.87 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தற்போது சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் முழு உடல் பரிசோதனை சேவை மாநிலம் முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் முதற்கட்டமாக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் நாமக்கல் ஆகிய 4 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நலம் 360 முழு உடல் பரிசோதனை மையங்கள் நிறுவப்படும்.
வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநகர பகுதிகளில் முன்பதிவு அடிப்படையில் மருத்துவ பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள் ஹோம் பேஸ் டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் பொது தனியார் கூட்டு முறையில் செயல்படுத்தப்படும். கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படும் தாய்மார்கள் வீட்டிலிருந்தபடியே அவர்களது இரத்த அழுத்தத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் ப்ளூடூத் வசதி கொண்ட இரத்த அழுத்தம் அளவிடும் கருவிகள் ப்ளூடூத் எனேபிள்ட் பிபி ஆப்பரேட்டர்ஸ் முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி, நீலகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் உள்ள சுமார் 10,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 2.01 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை. மகளிரின் மாதவிடாய் விலக்கு காலத்தில் பெரிமீனோபாசல் பீரியட் காலத்தில் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்க முதல் முறையாக மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை பெரிமீனோபாசல் கேர் பாலிசி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும். பச்சிளம் குழந்தைகளுக்கு அரிய வகை மரபுசார் நோய்கள் கண்டறியும் திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் சுமார் 4.5 லட்சம் பச்சிளம் குழந்தைகளுக்கு 7 அரிய வகை மரபுசார் நோய்கள் ரேர் ஜெனடிக் டிசீசஸ் கண்டறியும் சேவைகள் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் ஹப் அண்ட் ஸ்போக் முறையில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளுடன் இணைக்கப்பட்டு ஏற்படுத்தப்படும். குழந்தைகள் பிறந்தவுடன் அவர்களது செவித்திறனை பரிசோதிக்க முதல் முறையாக வட்டார அளவில் 38 கையடக்க எதிரொலி ஒளி உமிழ்வு ஓட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன் கருவிகள் மற்றும் பரிசோதனைக்கான ஒலி தடுப்பு அறைகள் ரூபாய் 3.8 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டு முழுவதும் இன்சுலின் மருந்துகள் ரூபாய் 9.94 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும்.